நேயர்களே வணக்கம். அனுபூதி ஏஐல மண்டே ஃப்ரீ வெபினாரில் இன்னைக்கு தற்குறி பார்ட் 10ல் நம்ம இருக்கிறோம். ஸோ எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெபினார் உங்களுக்காக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ வெபினாரில் நம்ம ஒவ்வொரு வீக்கும் அன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸை எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ரோஜினி ஆன்போர்டிங். ப்ரோஜினினா என்ன, யார் ப்ரோஜினியை ஜாயின் பண்ண முடியும், ப்ரோஜினியை ஜாயின் பண்ணுறதுனால நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ப்ரோஜினி அப்படின்னா என்ன அப்படின்னா, சந்ததி அப்படிங்கிறதுடைய ஒரு ஆங்கில வார்த்தை தான் ப்ரோஜினி. சந்ததி அப்படின்னா நம்முடைய உறுப்பினர்கள். எப்படி ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்ததிகளோ, அந்த மாதிரி இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பிள்ளைகள் தான் இந்த ப்ரோஜினி. அப்படி தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனுபூதி ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு எவல்யூஷனுக்கான கம்பெனி. ஹியூமன் எவல்யூஷனை கேரி ஓவர் பண்ணக்கூடிய, அந்த ஹியூமன் எவல்யூஷனுக்காக கமிட் ஆகக்கூடிய நபர்களுக்கு உண்டான ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் ஓரியன்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் செக்டார் தான் நம்ம அனுபூதி ஏஐ. அப்போ நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்டு ப்ரொஃபஷனல் ஓரியன்ட் சர்வீஸ். டெக்னிக்கல் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை தொழில்நுட்பங்கள் மூலமாக தீர்வு வழங்குறதும், அதை ப்ரொஃபஷ்னலாக வழங்குறதும். ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா அதில் எந்த ஒரு பிளாக் ஹோலும் இருக்காது. அவ்வளோ கிளியர் கட்டாக ப்ரீ பிளான்டாக ஒரு டிஃபைன்டு சொல்யூஷனாக உங்களுக்கு எங்களுடைய சர்வீஸ் இருக்கும். இதுதான் எங்கள் கம்பெனியோட விஷன். அப்போது யார் ப்ரோஜினி அப்படின்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எங்களுடைய நிறுவனத்தில் சந்ததியாக தன்னை இணைச்சி கொள்ள முடியும். அந்த சந்ததியாக இணையக்கூடியவங்களை நாங்கள் தற்குறி அப்படிங்கிற கம்யூனிட்டி ஹப்பில் நாங்கள் அவங்கள மெயின்டைன் பண்ணுறோம். கம்யூனிட்டி ஹப் அப்படிங்கிறது யாரெல்லாம் எங்ககிட்ட ப்ரோஜினி ஆன்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வேலிடேட் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை எம்பவர் பண்ணுறதுக்கு வி ஆர் ஒர்க்கிங். ஸோ ப்ரோஜினியாக ஒருத்தர் எங்ககிட்ட வரல அப்படின்னா, எங்கள் கம்யூனிட்டியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி, வெளியில் யாரெல்லாம் ப்ரோஜினியாக இல்லை இருக்காங்கன்றத பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் எங்ககிட்ட யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க தான் எங்களுடைய ப்ரோஜினி. அவங்களுடைய லைஃப்பை எம்பவர் பண்ணுறதுக்காக வி ஹாவ் அ பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ப்ரோஜினியை ஜாயின் பண்ணிட்டீங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். பர்சனல் டேட்டா அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒரு இந்திய குடிமகனா அப்படிங்கிறத நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். ஸோ உலகம் முழுக்க இருந்தாலும் எங்களுடைய நிறுவனத்தில் சேவைகளை நாங்கள் முதல்ல இந்தியர்களுக்கு வழங்குகிறோம். அதனால் முதல்ல நாங்கள் அதுக்குண்டான ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியர்கள் முதல்ல இந்த திட்டத்தின் மூலமாக இந்த மனித பரிணாமத்திற்காக கமிட் ஆவாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அறம், ஞானம், தர்மம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹியூமன் எவல்யூஷன் பற்றின பேசிக் ஐடியா பை பர்த்தே நம்மளுக்கு இருக்குது. இதுதான் நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வேலிட். ஸோ நம்மளுடைய பண்பாடும் நம்மளுடைய கலாச்சாரங்களும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் ஒரு மனித இனத்தை ஒரு முழு பரிணாமத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் வடிவமைச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டினுடைய அரசியலமைப்பும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு ஒரு முன்னோடியாக மதச்சார்பற்ற ஒரு ஜனநாயக நாடாக நம்ம நாடும் இருக்குது. ஸோ நம்ம நாட்டு மக்கள் எதை பரிணாமமாக கருதுகிறார்களோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய சட்டமும் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அப்போ உலகத்தில் எவ்வளோ நாடுகள் இருந்தாலும் இந்தியர்கள் எளிமையாக முழு பரிணாமத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய நிறுவனத்தில் முதல்ல இந்தியர்களை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு வி கிவ் அ ப்ரெஃபரன்ஸ். ஆனால் நம்மளுடைய வேர்ல்டு வைடு இருந்து யார் வேணால் நம்மக்கிட்ட ப்ரோஜினி ஆன்போர்ட் ஆக முடியும். அவங்களுக்கு செப்பரேட் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஆனால் அனுபூதி ஏஐல நீங்கள் இந்தியர்களாகவோ இல்லை இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தில் வசித்தாலும் அந்த மாநிலத்தினுடைய ஐடென்டிட்டியில் நீங்கள் என்ன பண்ண முடியும், எங்ககிட்ட ப்ரோஜினியை ஜாயின் பண்ண முடியும். அவங்களுக்கு நாங்கள் ஒரு கம்ப்ளீட் எவல்யூஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன இனிஷியேட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஸ்க்ரீனிங்கில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை நாங்கள் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி உங்களுடைய ஐடி ப்ரூஃப்ஸ், உங்களுடைய வேலிடேட் ஓட்டர் ஐடி இதெல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களை ப்ரோஜினி ஆன்போர்ட் பண்ண உடனே உங்களுடைய அறிவு நிலை அதை முதல்ல நாங்கள் பரிசோதனை பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். ஏன்னா ஒரு பரிணாமத்திற்கு 5 புலன் அறிவும் முழுமையாக வேலை செய்யணும். அப்போ தான் 6வது அறிவு வேலை செய்யும். 5 புலனும் 6வது அறிவும்
கரெக்டாக வேலை செய்தாங்கிறத செக் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லா ப்ரோஜனிக்கிட்ட இருந்தும் லலாடம் ப்ராக்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த லலாடம் ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலிமா உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை நாங்கள் அளவீடு பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் ஃபார் யுவர் பிரெயின் ஸ்ட்ராமிங். உங்களுடைய மூளையினுடைய இயக்கத்திறனை பரிசோதிக்கிறத நாங்கள் இந்த லலாடம் ப்ராக்டிஸ் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லலாடம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we analyze your IQ அப்படிங்கிறது யுவர் குவாலிட்டி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். உங்களுடைய குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் எந்த ஏரியாவை அதிகமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் உங்களுடைய டிசிஷன் எடுக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய ரிசர்ச் அண்ட் அனலைட்டிக்கில் உங்களுடைய டிசிஷன் எடுக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய இன்டலெக்சுவல் திங்கிங்கில் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத we have to categorize. அதுக்கு தகுந்தாற் போல் எங்களுடைய ப்ரோஜனிஸை நாங்கள் கேட்டகரி பண்ணிடுறோம். அதுக்காக நாங்கள் கண்டக்ட் பண்ணுறது ஒரு IQ டெஸ்ட், திறன் பரிசோதனை தேர்வு. இதில் ஒரு 18 கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்போம். 30 செகண்ட்ஸ் பீரியடில் நீங்கள் இந்த 18 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 18 கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஸ்கோரை பொறுத்து ஜஸ்டிஃபைட் நீங்கள் ஒரு அனுபவசாலி, அறிவாளி, புத்திசாலிங்கிறத நாங்கள் இனம் கண்டு அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய லைஃப்பை எம்பவர் பண்ணுறதுக்கு வி கிவ் ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ ஸ்கீம்ஸ் அப்படின்னா ஒரு அரசாங்கம் கொடுக்குறதுல திட்டங்கள், அந்த மாதிரியான நல்ல திட்டங்கள் கிடையாது. அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கீம் அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வெண்டார்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு நிறைய NGOஸ்லாம் இருக்குது. அவங்க வந்து அந்த திட்டத்தை கொண்டு போய் இல்லை கவர்மெண்ட்டுடைய எக்ஸிக்யூஷன் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் எங்களுடைய ஸ்கீம் அப்படிங்கிறது உங்களுடைய லைஃப்பை எம்பவர் பண்ணுறது. உங்களுடைய அனுபவம் என்ன, உங்களுடைய அறிவு என்ன, உங்களுடைய புத்திசாலித்தனம் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி உங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பொருளாதாரமாக மாற்றுறது. ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லாமல் ஒரு மனிதனால அடுத்த லெவலை பற்றி சிந்திக்க முடியாது. அப்போ நீங்கள் எந்த இடத்துல ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி முதல்ல உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை நம்ம பேங்க் அவுட் பண்ணுறோம், அதை ஒழிக்கிறோம். அதுதான் எங்களுடைய முதல் நோக்கமே. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து பரிணாமத்துக்கு தயாராகணும்னா அவனுக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் 100% தேவை. அப்போ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கான ஸ்கீம்ஸை வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ஸ்கீம்ஸை நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல சிஸ்டமில் அடோப் ஆகணும். ஏன்னா அடுத்த நிலைக்கு நம்ம மனித இனம் பரிணாமம் அடையணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவங்களா இருக்கும். அதனால பொதுமக்கள் எல்லாருமே புரோஜனியாக ஜாயின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அனுபூதியில் எல்லாருமே புரோஜனியாக ஜாயின் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்களுக்குன்னு சில டெக்னிக்கல் ஸ்கில், ஒரு புரிதல், நம்ம சொல்கிற விஷயங்களை முதல்ல புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் கண்டிப்பாக இருக்கணும். எதுவும் புரியாதவங்க, ஓவர் திங்கிங் ப்ராப்ளமில் இருக்கக்கூடியவங்க, ஸோ மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கக்கூடியவங்க, ஃபூல்ஸ் அண்ட் இடியட்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அனுபூதியில் புரோஜனி ஆன்போர்ட் ஆகவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் எங்களுடைய ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா நான் ஏன் ஃபூல்ஸ் அண்ட் இடியட்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கிளாரிட்டி டிசிஷன் மேக்கிங்கே இருக்காது. ஏன்னா இங்கே செல்ஃப் டிசிஷன் மேக்கிங் தான் எங்களுடைய ஸ்க்ரூட்டினியில் நம்பர் 1 நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறது. நீங்கள் எடுக்கிற முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். யாருக்கிட்டையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்தீங்கன்னா நீங்கள் முட்டாள். அதே போல் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க, அந்த அனுபவத்தை வச்சு மட்டும் முடிவு எடுக்கிறவங்கள தான் நாங்கள் ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு முட்டாளாவோ ஒரு சோம்பேறியாவோ இல்லாமல் ஒரு புத்திசாலியாக இருக்கணும். நீங்கள் முடிவை ரிசர்ச் பண்ணி ஒரு துணிஞ்சு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நாங்கள் வந்து ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். எங்களுடைய சிஸ்டமே நாங்கள் அப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சிஸ்டமை நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு புரோஜனி ஆன்போர்ட் ஆகிறதுலேயே ஸ்ட்ரக் இருக்குது. நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தவறான புரிதல்கள் நிறைய இருக்குது, ஓவர் திங்கிங் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஓவர்லேப் பண்ணி அவங்க புரோஜனி ஆன்போர்ட் ஆகிறது ஒரு பெரிய சக்ஸஸ். அப்படியே புரோஜனி ஆன்போர்ட் ஆகணும் டிசிஷன் எடுத்து பர்சனல் டேட்டாலாம் கொடுத்து லலாடம் ப்ராக்டிஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது அது பெரிய ரெண்டாவது மிகப்பெரிய சவால். அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு புரோஜனி ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அனுபூதியோட சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, அவங்களுடைய அறிவு நிலைக்கு தகுந்தாற் போல தான் இந்த திட்டங்களை வந்து விண்ணப்பிக்க முடியுங்கிற புரிதல் இருக்குல்ல, அதுவே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் புரோஜனியா வந்துட்டாலே எல்லா திட்டத்தையும் எல்லா பலன்களையும் பெற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள், ஆர்வங்கள், பேராசைகள் மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏன்னா நாங்கள் முதல்ல மனிதனுக்கு இருக்கக்கூடிய 10 தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம். ஏன்னா மனிதனுக்கு 10 தேவைங்கிறது 10 விதமான பசி, அதை தான் நாங்கள் 10 தேவைன்னு சொல்கிறோம். அதில் 10வது தேவை அப்படிங்கிறதுக்கு தான் அவங்கள உந்தி சொல்கிறோம். அதுதான் வந்து
பரிணாமத்தினுடைய எட்ஜ் ஸ்டேஜ். அப்போ அந்த அந்த லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 9 விதமான பசியை கண்டிப்பாக போக்கியாகணும். அதில் முதல் பசியை என்னன்னு பார்த்தீங்கன்னா பணப்பசி தான், பொருளாதார சுதந்திரம் தான். அப்போது எப்படி வந்து இப்போ ஒரு பசிக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுக்கறது தான் அவனுக்கு தீர்வே தவிர நீங்கள் அவனுக்கு பணம் கொடுக்குறதோ, அவன் ஆறுதல் சொல்கிறதோ, அவனை கட்டி அணைக்கிறதோ, அவனுக்கு முத்தம் கொடுக்குறதோ, அவனுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை கொடுத்தாலும் பசின்னு வந்துட்டா உணவு சாப்பிட்டா மட்டும்தான் அந்த வயிற்று பசியை போக்க முடியும். அந்த மாதிரி பணப்பசின்னு ஒன்று இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு அவனுக்கு வேற எந்த மேலேயும் கவனமே போகாது, எதை பற்றி திங்க் பண்ணவே முடியாது. அது முதல்ல நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன தேவைன்னா எல்லாத்துக்குமே இங்கே அடிப்படையில் பணம் அப்படிங்கிறது ஒன்று தேவை. இப்போ அந்த பணம் தேவையை நம்ம எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக எங்களுடைய சிஸ்டமை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய அன்றாட பண தேவை 5,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. 50,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. 5 லட்சம் ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் வேணும்னாலும் ஒரு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாமே 0% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி பண்ணும். அப்போ அதை எப்படி பெறதுங்கிறத பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும். ஏன்னா அதுக்கான சிஸ்டம் ரெடியாக இருக்குது, நீங்கள் தான் யூஸ் பண்ணுறதில்ல. அப்போது அன்றாட தேவைகள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்ககிட்ட புரோஜினியாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து விர்ச்சுவலாக எங்கேயோ இருந்து புரோஜினியாக ஜாயின் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு எங்களுடைய அலுவலகத்துக்கு கூப்பிட்றோம் அப்படின்னா இன்டர்வியூக்கு வர்றதுக்கே அவருக்கு பணம் இருக்காது. ரெண்டாவது இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு ப்ரொஃபஷன் ட்ரைனிங் பீரியட் ஒரு 3 நாள் நடக்குது அப்படின்னா 3 நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, அக்காமடேஷன் எடுக்கிறதுக்கு, இங்கேருந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு, இதுக்கு எதுக்குமே அவருக்கு வந்து கையில் செலவுக்கு பணம் இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் மிஸ் பண்ணிடுவார். இது வந்து ஒரு ஜாபுக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடிப்படை அந்த பணப்பிரச்சனையால தீர்வு இருக்குது. நிறைய பேர் திறமை உள்ளவங்க ஒரு ஆடிஷன் நடத்துவாங்க. அந்த ஆடிஷனுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் தேவைப்படும். ஒரு மினிமம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாயை கட்டி அந்த பார்ட்டிசிபெண்ட்டாக பங்கேற்கிறதுக்கு ஒரு நுழைவு கட்டணம் இருக்கும். அதை கட்டுறதுக்கு கூட பணம் இல்லாமல் நிறைய பேரோட திறமை வெளிப்படாமல் இருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம யாரையாவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம கடைசி வரைக்கும் நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு தடையாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் we have சொல்யூஷன். அதுக்காக நாங்கள் மணி ஸ்டோர் அப்படின்னு எங்களுடைய கருவூலம் ஸ்கீமில் நாங்கள் அதை செப்பரேட்டாக நாங்கள் அதுக்காகவே ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய அன்றாட பண பிரச்சனைகளை நீங்கள் அங்கே எளிமையாக தீர்த்துக்க முடியும். அதையும் தாண்டி நாளைக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேணும் அப்படின்னா மாதம் 8 கிராம் கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு ஊதியத்தை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அப்போ வேலையை தாண்டி ஒரு தொழில் பண்ணணும், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும், அது சுய தொழிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், எந்த நிறுவனத்தை தொடங்கணும்னு நினைச்சாலும் உங்களுடைய ஐடியா மட்டும் இருந்தால் போதும். அந்த ஐடியாவுக்கு உண்டான ஒரு கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் பிளானிங், மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் கால்குலேஷன் அண்ட் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னா அதுக்குண்டான பதிவு செய்ய வேண்டிய நடைமுறைகள், இது அனைத்தையுமே உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் ஐடியா கொடுப்போம். இதை வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கோ வெளியில் இருக்க பப்ளிக்கு கிடையாது, எங்கள் ப்ரோஜினிஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் ப்ரோஜினிஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சிஸ்டமை புரிஞ்சிக்காதது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம், யூ ஹாவ் டு ஸ்டடி அபவுட் அவர் சிஸ்டம். ஏன்னா எங்கள் சிஸ்டமை நீங்கள் புரிஞ்சிக்காம எங்களோட பெனிஃபிட்டை பெறவே முடியாது. நீங்கள் லட்சக்கணக்கான ப்ரோஜினிஸ் இருந்தாலும் ஆனால் பலன் பெறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமை புரிஞ்சிக்காம நீங்கள் பெறவே முடியாது. அப்போ இந்த சிஸ்டத்தை ரெகுலேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கமெண்ட்ஸ்மெண்ட், எங்களுடைய நீங்கள் ப்ரோஜின் அப்ளிகேஷன் ஃபார்ம் லாகின் பண்ணும் பொழுதே ஒரு 10 கமெண்ட்ஸ்மெண்ட் இருக்கும். அந்த 10 கமெண்ட்ஸ்மெண்ட்டையும் நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக வாழணும், எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும், எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும், எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொறுப்புள்ள ஒரு நபராக இருக்கணுங்கிறத அது உணர்த்தும். அப்போ அந்த 10 கமெண்ட்ஸ்மெண்ட்டை ஒபே பண்ண முடியாதவங்களால என்ன பண்ண முடியும்னா சிஸ்டமில் எந்த இடத்துலையுமே அடுத்த பெனிஃபிட்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ப்ரோஜினி ஆன்போர்ட் ஆகிட்டு அப்படியே இருக்கலாம். நீங்கள் அது எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்க முடியுமே தவிர ஒரே ஒரு ஸ்கீமை கூட உங்களால் என்ன பண்ண முடியும்னா பெனிஃபிட்டாக என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன தேவை, இந்த 10 கமெண்ட்ஸ் மட்டும் யூ ஹேவ் டு ஷுட் ஃபாலோ அண்ட் ஒபே அண்ட் கன்வே, இது மூணுமே பண்ணணும்.
அப்ப அந்த 10 கமெண்ட்ஸ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஒழுக்கமா இருக்கணும், கடமையிலிருந்து நழுவக்கூடாது, நேர்மையா செயல்படணும், ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, குற்றம் பண்ணக்கூடாது, ஒருவரை ஒருவர் எப்படி மதிக்கணும், பெண்களை எப்படி கண்ணியத்தோட நடத்தணும், எப்படி தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு தயாராகணும், எப்படி உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற நிலைக்கு வரணும், எப்படி நம்முடைய பண்பாடுகளை நம்முடைய கலாச்சாரங்களை மற்றவர்களோடு எப்படி சகோதரத்துவமா பழகணும், எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும், எந்த அளவுக்கு நாம மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு நபர்களா இருக்கணும், எந்த அளவுக்கு நாம செய்யக்கூடிய தொழில பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுவதில் குறியா இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு ஹியூமன் வேல்யூஸ் அதை கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம்ஸ் தான் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அப்போ ஒரு குட் ஹியூமனா நீ இல்லாம ஒரு மனித பரிணாமத்தை அடையவே முடியாது. அப்போ இந்த 10 கமெண்ட்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் வேல்யூஸை ஆட் பண்ணக்கூடியது. அப்போ நீங்க வந்து முதல்ல ஒரு கமிட்டட் ஆகணும், இந்த கமெண்ட்ஸ்மெண்ட்டை ஒபே பண்ணணும், அதை ஃபாலோ பண்றதுக்கு யூ ஹேவ் டு ட்ரை. அந்த கமெண்ட்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் கட்டாயமாக பின்பற்றணுன்ற இடத்த எங்கேயுமே சொல்லலை. சந்ததிகள் பின்பற்ற வேண்டிய கட்டளைகள். அது கட்டாயமாக்கப்படும் பொழுது உங்களுடைய அதோட பசி, அதோடைய தேவை பூர்த்தி செய்யப்படும். அப்போ எங்களுடைய சிஸ்டமுடைய விஷனை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ரோஜனி ஆன்போர்டு ஆகினீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க ஒரு மனுஷனா இருந்தா போதும், யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேணாம், சுயமா சிந்திக்கணும், சுயமா முடிவுகள் எடுக்கணும், எல்லா சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றணும், ஒழுக்கமா நடந்துக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், வாழ்க்கையில எல்லாத்தை பத்தின புரிதல் இருக்கணும், டெடிகேட்டடா இருக்கணும், ரொம்ப வந்து டிபெண்டடா இருக்க இல்லாம செல்ஃப் டிபெண்டடா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹியூமன் குவாலிட்டிஸோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களை தான் நாங்க தற்குறிகள் அப்படின்னு சொல்றோம். தன்னம்பிக்கை உடையவர்கள், தனித்துவமானவர்கள், தற்குறிகள் அப்படின்னு சொல்றதுனால தான் எங்களுடைய கம்யூனிட்டியை நாங்கள் தற்குறி கம்யூனிட்டின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு தற்குறி அப்படிங்கிறது எப்படி ஒரு சிக்னேச்சருடைய தமிழ் வார்த்தை தான் தற்குறி. எப்படி ஒரு நம்ம தற்குறியிடும் ஒவ்வொரு இதுலேயும் தற்குறிங்கிறது அதை வச்சு தான் அவருடைய சிக்னேச்சர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது எப்படி ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல், சிக்னேச்சர் டிஷ்ன்னு சொல்கிற மாதிரி எப்படி உங்களுடைய தனித்துவத்தை அது வெளிப்படுத்துதோ ஒரு தற்குறி, அந்த மாதிரி இங்கே ஒவ்வொருத்தருமே தனித்துவமானவர்கள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறது தான் தற்குறி கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் நாங்கள் சொன்ன இந்த ஹியூமன் ஆடட் வேல்யூஸோட நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எவல்யூஷன் ஆக முடியும். உங்களை எவல்யூஷன் பண்ணுறதுக்காக வி ரெடி டு இன்வெஸ்ட் ஹியூஜ் ஃபண்ட். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய திறமையை பணமாக்குவதற்கு முதலீடு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முதலீடு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒரு விவசாயம் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு முதலீடு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்வி செலவு, பணம் கட்டி பிள்ளைங்களை சரியா நல்ல கல்வி கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு முதலீடு செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். மருத்துவ செலவு பெற்றோர்களுக்கோ உங்களுக்கோ இல்லை திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகளை செய்யறதுக்கோ நிதிச்சுமை இருக்கு, அதனால நீங்க அந்த நோயோடவே உங்களுடைய வாழ்க்கையை தள்ளுறீங்க அப்படின்னா அதை போக்குறதுக்கு மருத்துவ செலவுகளுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அதே போல நிறைய கலைகளை கத்துக்கணும், உங்களுடைய திறமைகளை வளர்க்கணும், தற்காப்பு கலைகள் கத்துக்கணும், வில்வித்தை கத்துக்கணும், வாழ்வீச்சு கத்துக்கணும், களரி கத்துக்கணும், சிலம்பம் கத்துக்கணும், மல்யுத்தம் கத்துக்கணும், வர்ம கலைகளை கத்துக்கணும், இல்லை விளையாட்டுத்துறையில வீரர்களா வரணும். அது வந்து அத்லட்டிக்கா இருக்கலாம், இல்லை எனி ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம், இல்லை ஒலிம்பிக் கேம்ஸா இருக்கலாம். உங்களுடைய தனித்திறமைகள் வேற, அதாவது பாடலாசிரியராக இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு சிங்கரா இருக்கலாம், நீங்க ஒரு நடிகரா இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு யூடியூபரா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய தனித்திறமை என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தனித்திறமை வெளிப்படுத்துறதுக்கு we have ready to invest. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சட்ட ரீதியான பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கு நாங்க உங்களுக்கு நிதி உதவிகள் செய்யறோம். அதே போல வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அரசு ஊழியரா வரணும், இல்லை ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன்லையோ, இல்லை சட்டமன்ற தேர்தலையோ, இல்லை ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையோ சுயேட்சை வேட்பாளராக நின்று ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு அறிவும் ஆற்றலும் ஒரு ஆளுமையும் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க இந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றதுக்கு we are ready to invest. அதே போல நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், ரொம்ப டஃப்பான எக்ஸாம், நல்ல ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் ஒரு 1 year 2 years ஃபீஸ் பே பண்ணி படிச்சாதான் நம்மளால அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு we are ready to invest. அதே போல் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு பர்சனாக இருக்கீங்க, ஒரு யோகா தெரியும், ஒரு மெடிடேஷன் தெரியும், இல்லை உங்களால் வந்து நிறைய ஒரு ஃபிலாசபியை வந்து ப்ரீச் பண்ண முடியும். அது எந்த மதத்தினுடைய கொள்கைகள் தத்துவமாக இருந்தாலும் அதை நீங்கள் மக்களுக்கு ப்ரீச் பண்ணி இன்னொருத்தருடைய வாழ்க்கையை எம்பவர் பண்ணக்கூடிய, என்லைட் பண்ணக்கூடிய
ஒரு மென்டாரா, ஒரு மாஸ்டரா, ஒரு மார்ஷலா நீங்க இருக்கீங்க, ஒரு குருவா இருக்கிறீங்க, இல்லை ஒரு வழிகாட்டியா இருக்கிறீங்க, அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யறதுக்கு we are ready to invest. அப்போ உங்களுடைய எந்த விதமான திறமைகளாக இருந்தாலும் நிதியை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் விரும்பினால் அதற்கு அனுபூதி ஏஐ நிறுவனம் கட்டமைத்திருக்கக்கூடிய 10 கட்டளைகளை, அதாவது ஹியூமன் வேல்யூஸை ஆட் பண்ணக்கூடிய, இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றதுக்கு இஃப் யூ ஆர் ரெடி அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஜாயின் ஆஸ் ஏ ப்ரோஜினி. அவர்களை அனுபூதியை ஒரு சந்ததிகளாக அடோப்ட் பண்ணிக்கிறோம், தத்தெடுத்துக்கிறோம். உங்களுடைய லைஃப்பை எம்பவர் பண்றதுக்கு we give lot of golden opportunities. நீங்க ₹1 உங்களுடைய பணத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம உங்களுடைய வெறும் திறமையை மட்டும், ஐடியாவை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் இருந்து உங்களுடைய அல்டிமேட் கோல் வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அனுபூதி ஏஐ நிறுவனத்திலிருந்து ஒரு சந்ததியால மட்டும்தான் பெற முடியுமே தவிர சந்ததி அல்லாதவர்களால இந்த இடத்துல எதையுமே பெறவே முடியாது. அப்ப அந்த சந்ததியா, அந்த புரோஜினியா நீங்க ஜாயின் பண்ணா இங்க எல்லா விதமான சொல்யூஷனும் உங்களுக்கு இருக்கும். பிரச்சனைகள் உங்ககிட்ட இருக்கு, எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு. உங்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்க தீர்த்துக்கணுங்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு we have developed AI chatbot. நம்ம அனுபூதி அப்படிங்கிற பேர்ல AI chatbot இருக்கு. இது அன்றாட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய டெய்லி பிரச்சனைகளை தீர்வுகளை வழங்கும். ஆறுதல் வழங்காது, ஆலோசனை வழங்காது, உங்களுக்காக அது கவலைப்படாது, வருத்தப்படாது, உங்களுக்கு வந்து சமாதானப்படுத்தாது, உங்களுக்காக அது ப்ரேயர் பண்ணாது. ஸோ எந்த விதமான ஒரு மூட நம்பிக்கைகளையோ மோட்டிவோ உங்களுக்காக அது கொடுக்காது. அது என்ன பண்ணனா உங்களுக்கு தீர்வை கொடுக்கும். அது செயல் வடிவத்தில் இருக்கும், உபதேச வடிவத்தில் இருக்க, செயல் வடிவத்தில் இருக்கும். அதை செய்யறது மூலியமா உங்களுடைய லைஃப் அன்னைக்கே மாறும். சார் இன்னைக்கு நான் வந்து இங்கிருந்து ஒரு பெங்களூருக்கு போயிட்டு இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸில் போயிட்டு நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், எனக்கு டிராவலிங் அமௌண்ட் இல்லை, வித்தின் ஹவரில் நீங்கள் எங்களுடைய மணி ஸ்டோரில் நீங்கள் அந்த பணத்தை வாங்கி நீங்கள் போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு உங்களுடைய லைஃப்பை ஜெயிக்க முடியும். அதுக்கு நீங்கள் எங்ககிட்ட ப்ரோஜனியாக இருக்கும். சார் நான் வந்து எல்லா இடத்துலையும் வேலைக்கு தேடி என் திறமைக்கு ஏற்ற வேலை இல்லை, நான் வந்து என்னோட திறமையை நிறைய கொடுக்குறேன், ஆனால் எனக்கு அந்த நிறுவனம் எனக்கு ஊதியம் ரொம்ப கம்மியாக கொடுக்குது, என் திறமைக்குண்டான மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, என்னுடைய ஐடியாலஜியை எக்ஸ்போஷர் பண்ண முடியல, வி ஆர் ரெடி. அதுக்கு நாங்கள் உங்களுடைய திறமைக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கோம். 8 கிராம் கோல்டுக்கு ஈக்குவலான வேல்யூ. ஏன்னா தங்கம் மாதம் அதோட வேல்யூ ரைஸ் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி உங்களுடைய வேல்யூ ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த 8 கிராம் கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு சேலரியை நீங்கள் வாங்கி நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். அதற்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனுபூதி ஏஐல இருக்கு. நீங்கள் எந்த வகையான திறமைசாலியாக இருந்தாலும் உங்களுக்கு எங்களால் வேலையை வழங்க முடியும். அதே போல் நீங்கள் தொழில் பண்ணி, நான் போய் ஒரு இடத்துல ஒரு அடிமையாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு நான் காலத்துக்கு அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து சுயமாக தொழில் பண்ணுற ஐடியா இருக்குன்னா உங்களுடைய ஐடியாவை கொடுங்க, அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதை எம்எஸ்எம்இயாக பண்ணலாமா, இல்லை ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸாக பண்ணலாமா, அதுக்கு எப்படி நம்ம வந்து அந்த சிஸ்டம் அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸை நம்ம டிஃபைன் பண்ணணும், வரையறுக்கணும், அதுக்குண்டான மார்க்கெட்டிங், அதுக்குண்டான சேல்ஸ், அதுக்குண்டான ஆப்ரேஷன், அதுக்குண்டான சிஸ்டம்ஸ், அதுக்குண்டான ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்குண்டான கம்பெனிஸ், இது எல்லாத்தையுமே நாங்களே உங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி 9 வகையான திட்டங்களும் 27 வகையான பலன்களையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, உயர்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு சர்வீஸை தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் இங்கே வந்து யார் வேணாலும் வந்து இங்கே திட்டங்கள் பெற முடியும் அப்படின்னு நாங்கள் ஓப்பனாக சொல்லலை. இங்கே தகுதியும் திறமையும் சுய ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையும் உழைக்கணுங்கிற அந்த டெடிகேஷன், கமிட்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அக்கௌண்டபிலிட்டியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அனுபூதியில சந்ததிகளாக இணைய முடியும். வேறு யாருமே சந்ததியாக இணைய முடியாது. அப்போ சந்ததியை இணையத்துக்கு உண்டான வேல்யூஸை கிரியேட் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை ஃப்ராங்காக கரெக்டாக சரியாக கொடுக்கணும். ஏன்னா வெரிஃபை இன் பேக்கெண்டை வெரிஃபை பண்ணி தான் உங்களை நாங்கள் ப்ரோஜனி ஆன்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கில்ஸ், நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்டா இல்லை நீங்கள் வந்து சிந்திக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடியவராங்கிறத பரிசோதனை பண்ணுறதுக்காக வி ஹாவ் 2 டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன். ஒன்று லலடம் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கில் டெஸ்ட். உங்களுடைய ஐக்யூவை செக் பண்ணுறதுக்காக. ஐக்யூ செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், லெவல் ஆஃப் சென்ஸ் அது எங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை உங்களுக்கு எந்த ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்கு தகுந்தப்பல எங்களுடைய ஹெச்ஆர்எம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் கொடுப்போம். அந்த டேஷ்போர்டில் நீங்கள் உங்களுடைய டே டு டே பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதுக்குண்டான தீர்வுகளை நாங்கள் வழங்குவோம். இந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸோட நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், எங்களுடைய நிறுவனத்தை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ வி ப்ரொவைடிங், ஒன்ஸ் அகைன் ஐ எம் டெல்லிங், வி ப்ரொவைடிங் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். ப்ரொஃபஷனல் அப்படின்னா 100% ப்ரொஃபஷனல், டெக்னிக்கல் அப்படின்னா 100% டெக்னிக்கல். ஸோ நீங்கள் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல்
ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு எத்திக் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் யூ கான் ஏபிள் டு என்ஜாய் எனி ஸ்கீம். அப்போ யூ ஹாவ் டு மெச்சூர்ட், ஒரு ப்ரீ மெச்சூர்டாக, ஒரு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, லேகாக இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக, ப்ரோ ஆக்டிவாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த சிஸ்டம் அடோப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அனுபூதியில் ஒரு ப்ரோஜனியாக ஜாயின் பண்ணுங்கள். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய வெப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. வெப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோஜனியாக ஜாயின் பண்ணோன்னா எங்களோட வெப் அப்ளிகேஷனோட லிங்க்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியும் ஜாயின் பண்ணலாம், ஃபீஸ் பே பண்ணாமல் ஜாயின் பண்ணாமல். ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஸ்கீம் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுவீங்க. ஃபீஸ் பே பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ரோஜனியாக ஜாயின் பண்ணிவிடுவீங்க. ஆனால் நீங்கள் ப்ரொமோஷன் காம்பெனியில் பங்கெடுத்து அதுக்கு உண்டான ரெஃபர் அண்ட் ஏர்ன் மூலிமா நீங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண பிறகு தான் நீங்கள் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏதோ ஒரு சர்வீஸ் ஒன்று நீங்கள் பே பண்ணி எங்களுடைய சர்வீஸை எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட ஃப்ரீ ஆன்போர்டிங்கில் எங்களை பற்றி காம்பைங் பண்ணி, அனுபூதியினுடைய திட்டங்களை பற்றி அதை பற்றி காம்பைங் பண்ணி எங்களுடைய காம்பைங் ஈவெண்ட்டில் நீங்கள் பங்கெடுக்கிறது மூலியமாகவும் நீங்கள் ரெஃபர் பண்ணி எங்ககிட்ட ப்ரோஜனியாக ஆன்போர்ட் ஆக முடியும். ஸோ அப்போ அது மாதிரி 2 மெத்தட் இருக்குது. அது எதுங்கிறத நீங்கள் போய் படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக புரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எது புரியுதோ அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா சிஸ்டம் நம்ம உங்களுக்கு தகுந்தபடி சிஸ்டம் சேஞ்ச் பண்ண முடியாது. we have to adopt the system. ஸோ அந்த சிஸ்டமை புரிஞ்சுக்கிட்டு சிஸ்டமுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணி, ஏன்னா ஒரு ஏடிஎம் சென்டருக்கு போகிறோம், கையில் ஏடிஎம் கார்டு இருக்கிறதுனால எந்த ஏடிஎம் சென்டரில் போய் நம்ம கார்டு இன்சர்ட் பண்ணாலும் அமௌண்ட் என்ட்ரி பண்ணால் பணம் வராது. முதல்ல அமௌண்ட்டை கார்டை வந்து சரியாக இன்சர்ட் பண்ண தெரியணும். ரெண்டாவது ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ண தெரியணும். ஃபஸ்ட்டு விசிட்டிங் கார்டு எடுத்து இன்சர்ட் பண்ணால் பணம் வராது. ஸோ ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ண தெரியணும். அந்த ஏடிஎம் கார்டை ரைட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ண தெரியணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட தெரியணும். பாஸ்வேர்ட் போட்ட பிறகு நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் என்ட்ரி பண்ணி நீங்கள் வித்ரான்னு கொடுத்தீங்கன்னா கேஷ் வரும். திடீர்னு கேஷ் வரல அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க தெரியணும். என்ன இது நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டு அமௌண்ட் போட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் மிஷினையோ பேங்க்லேயோ நம்ம போய் குறை சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் தான் ஏடிஎம் பணம் கொடுக்கும். அந்த மாதிரி சிஸ்டமை புரிஞ்சிக்கிற பக்குவம் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலைக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய திட்டங்களை பெறுவதற்கு யூ ஹாவ் டு அடாப்ட். ஆரம்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஓப்பன் பண்ணும்பொழுது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மக்கள் பயப்படுவாங்க. நம்ம கிட்ட இருக்க பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போட்டோம்னா பேங்க் என்ன பண்ணணும். ரெண்டாவது, பேங்க் ஏடிஎம் கார்டு கொடுத்த உடனே இந்த ஏடிஎம் கார்டை கண்டு மக்கள் பயப்பட்டாங்க. இன்றைக்கி மக்கள் கிரெடிட் கார்டு வாங்கி பேங்க்கில் லோன் வாங்கி ஆன்லைன்லலாம் லோன் வாங்குற அளவுக்கு மக்கள் அடாப்ட் ஆகிட்டாங்க. ஸோ உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்காக நிறைய சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை பேங்க்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சப்போ அந்த பேங்க் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா சிஸ்டம் அண்ட் ப்ராசஸையும் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணால் அப்ளிகேஷனில் கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் போய் படிக்கிறோம், கொடுக்குற டேட்டா கொடுக்குறோம். ஒரு ஆன்லைனில் சும்மா ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போய் நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம், ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆட் வந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறோம், அவங்க கேட்குற ரெக்கார்ட் டாக்குமெண்ட்டை கொடுக்குறோம். அது மூலிமா நம்மளுடைய பெனிஃபிட்டை நம்ம எடுக்கிறோம். நிறைய லைவ் வெபினார்ஸ் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, நிறைய மோட்டிவேஷனல் ட்ரைனிங் நடக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சிஸ்டம் ஓரியன்டாக, ஏன்னா ஹியூஜ் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணும்போது சிஸ்டம் தான் இங்கே ஃபங்க்ஷன் ஆகுமே தவிர மேனுவலாக 1-to-1 பேப்பரில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு, ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுற காலம்லாம் அவுடேட்டட். ஸோ நான் அதுதான் எனக்கு லயபிள் அப்படின்னா உங்களால் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா யூ கான் ஏபிள் டு எவால்வ். ஏன்னா ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. வயசு மட்டும் அதிகமாகிட்டு எனக்கு 50 வருஷம் அனுபவம் இருக்குது, 40 வருஷம் அனுபவம் இருக்குது, இதெல்லாம் சிஸ்டம்லாம் என்ன பிஸ்கோத்து, இதெல்லாம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி நாடு வந்து அந்த மாதிரி உலகம் முன்னேறிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் உலகத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஏஐ தான் நம்முடைய ஸ்பெஷல் திங்கராக இருக்குது. நம்மளே திங்க் பண்ணுறது கிடையாது, நம்மளை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரஸியாக ஏஐ திங்க் பண்ணிடுச்சு. ஸோ ஏஐ வந்து டாமினேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நாம் இந்த சிஸ்டமை நம்மளுடைய வேலைகளை எளிமையாக்குறதுக்கும், நம்மளுடைய திங்கிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம ஏஐ டூலை பயன்படுத்திக்கணும். ஸோ அதுக்கு நாம் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ஸோ சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு லூப்புகளோ எந்த ஒரு பிரச்சனைகளோ கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா எல்லா சிஸ்டமும் தே ஆர் வேலிடேட், தேர் மானிட்டரிங் பை த கவர்மெண்ட். ஸோ சர்ட் ஆடிட்டிங் இருக்குது. ஸோ ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை பற்றியும் அனலைஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேலாம் இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த சிஸ்டம் ப்ராசஸை யூஸே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த டிஜிட்டல், அதாவது இந்த சைபர் ஒரு நெட்வொர்க்கை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெஷல் சிஸ்டம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த சிஸ்டம் போட்டு செக்யூரிட்டி பண்ணியிருக்கு. அதனால் எந்த அளவுக்கு நாம் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒபே பண்ணுறோம் அந்த அளவுக்கு எல்லாமே சிம்பிளிஃபை அப்படிங்கிறத we have to obey ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு ரோட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நடந்து போகும்போது எந்த ரூல்ஸும் தேவையில்லை. ஆனால் ஒரு வண்டி வருது போகுது அப்படின்னா நம்ம அப்போ ரூல்ஸை லெஃப்ட் இடதுபுறம் போகணும். நிறைய வண்டி வரும்பொழுது நம்ம எப்படி லேன் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹைவேஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா லேன் எப்படி அந்த லேன் டிசிப்ளின் வந்து எப்படி ஒபே பண்ணணும் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்க முடியும், டிராஃபிக் ஜாமை தவிர்க்க முடியும். ஸோ அப்போ ஒருத்தர் பண்ணுற மிஸ்டேக் எல்லாத்துக்குமே அது டிராஃபிக் ஜாமை கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ எந்த இடத்துல நம்ம அதிகமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒபே பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு செக்யூரிட்டியும் சேஃப்டியும் சக்ஸஸும் இருக்குங்கிறத we have to புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலக அளவில் வல்லரசாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகள் எல்லாமே அந்த நாட்டு மக்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்குறது என்னன்னா டெக்னிக்கலாக தேர் அடாப்ட். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒபே பண்ணுங்க, டெக்னிக்கலை அடாப்ட் பண்ணுங்க, ஸோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். தொழில்நுட்பங்களும் கருவிகளும் வந்ததுக்கு காரணமே மனுஷன் உழைச்சி தன்னுடைய வாழ்க்கையில தினசரி சாப்பிட்றதுக்கு கூட 3 வேளை சாப்பிட்றதுக்கு நம்ம செலவு பண்ற நேரம் இருக்குல்ல, அது அதிகமாக சாப்பாடை குக் பண்ணுறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்குது. அதை சாப்பிட்ட உடனே அடுத்து 3 மணி நேரத்துக்குள்ள அடுத்து சாப்பாடை சமைச்சாதான் அடுத்த வேளை நம்ம சாப்பிட முடியும். அப்படி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் மனுஷனுடைய லைஃப்பை வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் தொழில் அந்த விஞ்ஞான கருவிகளெல்லாம் கொண்டு வந்தாங்க. மாவு அரைக்கிறதுக்கு, கிரைண்டர் அரைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும். ஏன்னா உன்னுடைய நேரத்தை அது மிச்சப்படுத்தும். அப்போ சமைச்சு சாப்பிட்ற நேரம் மீதி நேரத்தை நீ என்ன பண்ண முடியும், ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு உன்னுடைய திறமையை பயன்படுத்த முடியும். ஆனால் நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், வீட்டில் வந்து லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா பெண்களை வந்து சமைக்கிறதுக்குன்னு போட்டு ஆண்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா என்னால் இங்கே சமைச்சு சாப்பிட்டு இருந்தால் வேலைக்கு போக முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே மெஷின் வந்துடுச்சு. அப்போ ஆண்கள் பெண்கள் பேதமே இன்னைக்கு கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. ஆண்கள் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வரணும், பெண்கள் வீட்டில் இருந்து செய்யணும். ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருக்குமே திறமைகள் இருக்குது, எல்லாருக்குமே அறிவுகள் இருக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் பயன்படுத்தினா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வீட்டில் கணவன் மணி இருந்தால் கணவன் மணி 2 பேருமே உழைக்கணும், 2 பேருக்குமே திறமை இருக்குது, ஈக்குவலாக அவங்களுடைய ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கணும். அப்போ தான் லைஃப் எம்பவர் ஆகும். அதே போல தான் எல்லாமே. அப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா பெரியவங்களுடைய திறமையை பயன்படுத்திக்கணும், குழந்தைங்க இருக்கணும், குழந்தைங்களோட திறமையை வளர்க்கறதுக்கு நம்ம கொடுக்கணும், அவங்ககிட்ட இருந்து நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கணும். இப்படி அடோப்ட் அந்த கல்ச்சருக்கு வந்து மனிதர்கள் வரணும். அப்படி ஒரு எல்லா விதமான ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு க்ரோத் ஆகக்கூடிய ஒரு கம்யூனிட்டி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா அது நம்மளுடைய அந்த தமிழுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. அப்படி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நிறுவனம் தான் நம்முடைய அனுபூதியே. இந்த நிறுவனத்தில் ஒரு சந்ததியாக நீங்கள் இணைந்து இந்த நாட்டினுடைய பெருமையும் நம்முடைய மனித இனத்தினுடைய பெருமையும் பாதுகாப்பதற்காக உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டியை ரொம்ப எளிமையா ரொம்ப அடாப்டிவா ஏஐ டூலை பயன்படுத்தி நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுடைய சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு எவோஷனலா நோக்கி ஒரு மிகப்பெரிய விஷன் மைண்டோட கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட நீங்களும் அடாப்ட் ஆகிக்கணும், உங்களுடைய திறமைகளும் வளர்த்துக்கணும். நீங்களும் அனுபூதியில ஒரு சந்ததியாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்று நீங்களும் வாழ்க்கையில முன்னேறணும். ஒவ்வொரு படிநிலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற்று நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து ஒரு மனித இனத்தினுடைய மிகப்பெரும் மகத்துவத்தை உணர்ந்து நீங்களும் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் தெளிவாகவும் எளிமையாகவும் நிறைவாகவும் நிறைவேற்றி கடைத்தற்றம் அடைந்து இந்த உலகில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் மனித இனத்தினுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் புரிந்து வாழ்க்கையில் வாழ வேண்டும், வளர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதற்கு அனுபூதி ஏஐ நிறுவனம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். எனவே சந்ததி அப்படிங்கிறது நம்மளை நாமளே உணர்வது, நம்மளை தகுதிப்படுத்துவது, நம்மளை தயார்படுத்துவது, நம்மளை பரிணாமத்திற்கு உந்தி செல்வது, இதற்கெல்லாம் ஒரு அடையாளமாக விளங்கக்கூடியது சந்ததிங்கிற பெயர். அந்த சந்ததிங்கிற பெயரை பெறுவதற்கும் நீங்கள் தற்குறியாக தங்களை உணர்வதற்கும் அனுபூதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் ஒரு களத்தையும் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இது முழுக்க சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ், டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஓரியன்ட் சர்வீசஸை வழங்கக்கூடிய ஒரு சர்வீஸ் செக்டர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் ஆப்ரேஷனில் நாங்கள் இந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் பிளான் பண்ணியிருக்கோம், எல்லா சிஸ்டம் அண்ட் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு விவசாயம் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு கார்பரேட் கல்ச்சரில் ஒரு கார்பரேட் ஸ்டைலில் ரொம்ப கார்பரேட் அப்படின்னா நீங்கள் ஏதோ அந்நிய முதலீடு, அந்நியர்கள், வெளிநாட்டில் ஆங்கிலேயர்கள் போல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வாட் இஸ் கார்பரேட் அப்படின்னா எல்லாம் எவ்ரிதிங் இஸ் சிஸ்டமைஸ்ட், ஆர்கனைஸ்ட், ப்ரீ பிளான்ட். ஸோ சக்சஸ்ஃபுல் ரேஷியோ 100% சக்சஸ், தேர் இஸ் நோ லாஸ். அதுதான் கார்பரேட்டோட ஸ்டைல். கார்பரேட் அப்படின்னா அதோடைய அளவீடு என்ன அப்படின்னா ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஒரு விவசாயம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லாபம் எடுக்க முடியும். நம்மளுடைய தேவைகளை அது பூர்த்தி பண்ணும், கடன் வாங்க மாட்டோம், வாழ்க்கையில மகிழ்ச்சியாக நிம்மதியா இருப்போம். ஒரு விவசாயிகள் படக்கூடிய எல்லா துன்பங்களையும் எங்களுடைய மும்மாரி திட்டம் தீர்க்கும்.
ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைங்க படக்கூடிய கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கிற அளவுக்கு கல்யாணம் திட்டம் அவங்களுடைய லைஃப்பை மாற்றும். ஒரு எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சிந்திச்சு ஒர்க் பண்றாங்க. ஆனால் அனுபூதி ஏஐல ரொம்ப எளிமையாக தன்னுடைய திறமையை எப்படி வெளிப்படுத்தி சம்பாதிக்கணும்னு தெரியும். தொழிலில் ஏற்படக்கூடிய முதலீடுகளில் ஏற்படக்கூடிய நட்டங்கள், கடன் பிரச்சனைகள்ல இருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க, வாழ்க்கை பாதையை மாற்றிருக்கிறாங்க. இதையெல்லாம் இல்லாம ஒரு தெளிவான பாதையில வடிவமைக்கப்பட்ட ப்ரீ டிஃபைன்டு ஒரு சொல்யூஷனோட நீங்க பயணிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு துணை, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை உங்க கூட இருக்கிறத நீங்க உணர முடியும். அதை அனுபூதியை கட்டாயம் உங்களுக்கு வழங்கும் என்கிற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.